மனசு சொல்லும், ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறது? எவனா ஒருத்தரை கட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கலாம். அந்த எவனா ஒருத்தர் எட்டி ஒட்டி உதைப்பான். அட பாவி, உன்னை நம்பி வந்தனே, அட பாவி, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வந்தனே, புள்ளைய பெத்துக்க வச்சுட்டியேடா. 17 வயசுல 16 வயசுல புள்ளைய பெத்துக்கிறேடா. ஐயோ, 17 வயசுல புள்ளைய பெத்து. நீ இப்படி சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. கல்யாணம் பண்ணின்னு போயிடாது. ஆனா எத்தனை பேர் கல்யாணம் பண்ண போற? கை தூங்க, கை தூங்காத, படி. நேற்று ஒரு பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு 20 வயசு. அது ஒரு காலேஜ்ல ரேடியோலாஜிஸ்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கும் போது நான் கேட்டேன், பாஸ்டர், நான் நிறைய பார்த்துட்டேன் என்னுடைய 4 வருஷம் ஸ்டடீஸ்ல. இந்த வருஷம் ஒருத்தனை பிடிச்சிக்கிறாங்க, அடுத்த வருஷம் விட்டுறாங்க, அடுத்த வருஷம் வேற பையனை பிடிச்சிக்கிறாங்க, அவங்க விட்டுறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பையனை பிடிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணை பிடிக்கிறாங்க, அதை விட்டுறாங்க. இப்போ ஐயோ நிறைய பார்த்துட்டேன் பாஸ்டர், வேணவே வேணாம். என் டார்கெட் நான் 25 வரைக்கும் என்னுடைய ஸ்டடீஸை நான் முடிக்கணும், ஒரு நல்ல செட்டில் ஆகணும். அந்த மைண்ட் செட் உனக்குள்ள இருந்துச்சுனாக்கா உன்னை யாருமே வேலை பேசவே முடியாது. உன்னை யாரும் வேலை பேசவே முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன். வாழ்க்கையில என்னைக்கு யாரு எப்போ, தயவு செய்து நீ சோர்ந்துல போகாத. நான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு பேசுறத விட இந்த நல்லா படிக்கிற பசங்களுக்காகவும் நான் பேசுறேன். நல்லா படிக்க மாட்டேன்னு உன் மனசுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள கஷ்டம், என் வீட்டுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்குது, என் வீட்டுல நான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறேன் நீ நினைக்கிறேனாக்கா அதெல்லாம் கவலையே படாத. உன்னால முடியும்னா எத்தனை பேர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுற? தூக்கு, எல்லாம் கையிட்டு, அவ்வளவுதான், எல்லாம் போயிடுவார். கை எல்லாம் போகுது. என்ன, எந்த ஊருக்கு போறீங்க? ஆஸ்திரேலியாவா? அச்சு தோத்துறான் அங்க ஆஸ்திரேலியால. எங்க போற? யுஎஸ்ஏ. முதல்ல டிக்கெட்டே கிடைக்காது உனக்கு அங்க. ட்ரம்ப் எல்லாரும் ஆட்சி தோட்டின்னு இருக்கிறாரு. என்ன, யுஎஸ் எல்லாம் போக முடியாது. எனக்கெல்லாம் யுஎஸ்ஏ வீசா நான் இன்னும் கூட வச்சிட்டு இருக்கிறேன். ஆனா போனீங்கன்னா அவ்வளவுதான், உன்னை புடிச்சு போட்டுப்பாங்க. என்ன, யுஎஸ் எல்லாம் போறேன்னா அப்ப நீ எத்தனை மார்க் வாங்கணும்? 500 வாங்கிட்டு கிழிச்சிட்டு போறேன். என்ன, நீ வாங்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வாழ்க்கையில குறிக்கோளை மட்டும் விட்டுறாத. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உனக்கு சொல்லி ஒரு கனவுகள் இருக்கும் பாத்தியா, ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவை மட்டும் நீ வாழ்க்கையில எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணு, உன்னுடைய ட்ரீமை மட்டும் என்னைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாது.